பிஞ்சு பொரியல் கைகளையும் கத்திலையும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்கிற பசையெல்லாம் நிறைய வெளியே வரும். அதுக்கப்புறம் தொடச்சிட்டு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கலாம். நடுவில் இருக்கிற ஸ்டெம்மையும் தொலியையும் எடுத்துகிட்டு பேப்பரில் நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி குக்கரில் போட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஒரே ஒரு விசில் விடுங்க போதும். நிறைய விசில் விட்டிங்கன்னா குழஞ்சிரும், பொரியல் பண்ண முடியாது. இது கைகள்லேயே சூடான பிறகு உதுத்தலாம். உதுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா வரமிளகா இது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் கடுகு ஜீரகம் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாயில் தாளிச்சிக்கோங்க. அது கூடவே வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கறதுக்காக உப்பு போட்டு பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. அது கூட நல்லா தேங்காயும் போட்டு வதக்கிக்கோங்க. ஏன்னா தேங்காய் கடைசியாக சேர்த்தோம்னா பொரியல் சீக்கிரம் ஊசி போயிடும். அதனால் இது கூட சேர்த்து கொஞ்சம் வறுத்துட்டிங்கன்னா பொரியல் சீக்கிரமாக கெடாது. அது கூடவே பலாப்பிஞ்சியும் சேர்த்து இறக்கும் போது தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்குங்க. வேவிக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம், மனசில் வச்சுட்டு உப்பு போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.